ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ODATHA NILLU யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறது எதனால், ஸோ அந்த ஓவர் ஹீட்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் வியூ பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஓவர் ஹீட்டிங்கில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் அண்ட் கூலண்ட்டு. ஸோ இந்த ரேடியேட்டரில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் கூலண்ட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த கூலண்ட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஃப்ளஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய ஆட்டோமொபைல் ரிலேட்டடான அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேடியேட்டரில் கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறது, ரேடியேட்டரை ஃப்ளஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பண்ண போகிறது டாடா நேனோவுக்கு. பட் இது எல்லா கார்களுக்குமே காமனானதான். ரேடியேட்டரோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கூலண்டோட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ரேடியேட்டரை வந்து ஃப்ளஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா கார்களுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ உங்களோட கார் எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காரில் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சீட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஸோ நேனோவில் ரியர் சைடு தான் இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரேடியேட்டரும் ரியர் சைடில் தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர். இந்த ரேடியேட்டருக்கு இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஹாட் கூலண்ட் வந்து இந்த பக்கமாக தான் உள்ளே வரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் முதல்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு கூலண்ட் ரிசர்வாயர் டேங்க்கு. ஸோ மற்ற கார்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் ரேடியேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் நேனோவில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த ப்ரெஷர் கேப்பை கழட்டிட்டு இதுலேருந்தே ஊற்றலாம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஹீட் டயத்தில் வந்து இதை கழட்டக்கூடாது. அதாவது வண்டி வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்த உடனே இந்த கேப்பை கழட்டக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து கூலண்ட் கொதிச்சிட்ருக்கும், மேலே பட்டால் ரொம்ப தீக்காயமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கோல்டு கண்டிஷனில் மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ இங்கே நம்ம டாப் அப் பண்ணுற கூலண்ட் வந்து மற்ற கார்கள் எல்லாமே ரேடியேட்டருக்குள்ளே அப்படியே போகும். ஸோ இந்த ரேடியேட்டரில் இந்த ஃபிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஃபிங்ஸ் மூலியமாக தான் கூலண்ட், இந்த பக்கமாக வர ஹாட் கூலண்ட் வந்து இப்படியே உள்ளே ட்ராவல் ஆகி கீழே போயிட்டு, அந்த கீழே ஒரு ஹோஸ் இருக்கும், அந்த இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழியாக தான் இன்ஜின்குள்ளே போகும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின்குள்ளே நம்ம வந்து பிஸ்டன் வந்து டிடிசி பிடிசியில் மாறி மூவ் ஆகிட்ருக்கோம். அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இன்ஜின்குள்ளே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இன்ஜின் ஆயில் பயன்படுத்தும்னு சொல்கிறோம். ஸோ இன்ஜின் ஆயிலில் இருக்கக்கூடிய ஹீட்டை கிராங்கேஸ் மூலிமா கிராங்கேஸ்க்கு வரும். ஸோ அந்த கிராங்கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த கூலண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கூலண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ் வழியாக அப்படியே உள்ளே போகுது, இந்த பக்கமாக இன்ஜின்குள்ளே போகுது. இந்த பக்கமாக இன்ஜின்குள்ளே போயிட்டு உள்ளே அப்படியே இன்ஜினை சுற்றி அவுட்ரு சர்ஃபேஸில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்ரு சர்க்கிளில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும்போது கிராங்கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டு, இன்ஜின்குள்ளே ஹீட் எல்லாமே அந்த கூலண்ட் வந்து அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ் வந்து நேராக போய் வந்து அந்த வாட்ரு பம்புக்கு போகும். அந்த வாட்ரு பம்பு இங்கே இருக்கக்கூடிய ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய கூலண்ட்டை எடுத்து இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். இன்ஜினுக்குள்ளே அனுப்பி சர்க்குலேட் ஆகி மறுபடியும் அது வந்து பம்புக்கே வந்துடும். இப்போ இன்ஜினோட ஹீட் வந்து கூலண்ட்டுக்கிட்ட வந்துடும். ஸோ கூலண்ட்டோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் சென்சாரு கூலண்ட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதோட டெம்பரேச்சர் வந்து 81 டிகிரி செல்சியஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து தெர்மோஸ்டாட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தெர்மோஸ்டாட் வந்து ஓப்பன் ஆயிரும். நேனோவில் இப்போ அதை காட்ட முடியாது, ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ அதனால் என்னால் காட்ட முடியல. ஸோ அந்த தெர்மோஸ்டாட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அகைன் அந்த கூலண்ட் வந்து இந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ் வழியாக வந்து இங்கே உள்ளே போயிடும். இங்கே உள்ளே போச்சு அப்படின்னா கூலண்ட்டோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. கூலண்ட்டோட டெம்பரேச்சர் நம்ம கூல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேடியேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த பக்கமாக கொடுக்கக்கூடிய கூலண்ட்டு இது வழியாக உள்ளே போய் ஃபிங்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபிங்ஸ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் கீழே போகும். ஸோ மேலேருந்து கீழே போகும்போது பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் ஆன் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கூலண்ட் வந்து கூல் ஆகிட்டு மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே போகும். ஸோ எப்போ 81 டிகிரி செல்சியஸ் வருதோ அப்போ வந்து தெர்மோஸ்டாட் ஓப்பன் ஆகும், 81லேருந்து 91 வரைக்கும். ஸோ கூலண்ட்டோட டெம்பரேச்சரை வந்து இந்த ஃபேன் மூலிமா, ரேடியேட்டர் மூலிமாவும் ஃபேன் மூலிமாவும் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம கூலண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கூலண்ட் ஃப்ளஷ் பண்ணணும், ரேடியேட்டரை வந்து ஃப்ளஷ் பண்ணணும். ரேடியேட்டர் ஃப்ளஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இப்போ ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கூலண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். பட் 5 வருஷம் 4 வருஷம் நம்ம வந்து கூலண்ட் கண்டினியூஸாக ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் ரேடியேட்டரை ஃப்ளஷ் பண்ணலைன்னா ரேடியேட்டருக்கு இன்சைடில் இருக்குது இன்ஜின்குள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய கூலண்ட் எல்லாமே ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ரேடியேட்டர் ஃப்ளஷ்னு ஒரு லிக்யூட் இருக்கும், அதையும் ஊற்றி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம டிஸ்டில் வாட்டரை ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஐட்லிங்கில் ரன் பண்ண விட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே அந்த டிஸ்டில் வாட்டரில் வந்துடும். அகைன் அந்த டிஸ்டில் வாட்டரையும் ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல கூலண்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் கூலண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா 50% இது வழியாக டாப் அப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ கூலண்ட்டை ட்ரைன் பண்ணுறது எங்கன்னா இந்த கீழே இருக்கும், நான் காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரேடியேட்டரோட பாட்டம் சைடு. ஸோ இந்த ரேடியேட்டரோட பாட்டம் சைடில் இந்த நாப் இருக்குது. இந்த நாப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து கட்டிங் பிளேயர் வச்சு லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக கழட்ட தேவையில்ல. இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இதை நம்ம வெளியில் எடுக்க அந்த ஹோல் வழியாக நமக்கு கூலண்ட்டு வெளியில் வரும். இந்த வர ஆரம்பிச்சிருச்சா? ஸோ இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா மேலே உள்ள கேப்பை கலட்டலை, ஏர் லாக் ஆகிட்டு நிற்கிது. ஸோ இப்போ மேலே உள்ள கேப்பை கலட்டினோடனே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வரும். இதை பாஸ் பண்ணிவிட்டு நான் மேலே போய் கழட்டிட்டு மறுபடியும், ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த மேலே உள்ள கேப்பை நம்ம ஒன்ஸ் இப்படி கலட்டினோன்னா இந்த பக்கமாக ஏர் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போ போய் அங்கே ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கிளியராக அது எல்லாமே வந்துடும். கூலண்ட் வந்துட்டு இருக்கா? ஸோ இப்படி தான் கூலண்ட்டை ட்ரைன் பண்ணணும். ட்ரைன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் டைட் பண்ணிவிட்டு மேலே டிஸ்டில் வாட்டர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து ஐட்லிங்கில் ரன் பண்ண வைக்கணும். அப்படி ரன் பண்ணுறது மூலிமா நம்ம ரேடியேட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரஸ்ட்டு இல்லைனா ஸ்கேலு இதெல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் கூலண்ட்டை உள்ளே ஊற்றுறது மூலிமா நம்மளோட இன்ஜின் அண்டு ரேடியேட்டரோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூலண்ட்டு ஃபுல்லாகவே வந்து ட்ரைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த கூலண்ட்டோட ட்ரைன் ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். இந்த ஓரிங் நல்லா இருக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து அதில் இதை மாட்டிடலாம். இதை மாட்டினதுக்கப்புறமா மேலே ஒரு ரிசர்வாயர் டேங்க் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டேங்க்கில் இருக்கிறதையும் இப்போ நம்ம வந்து ட்ரைன் பண்ணிடணும். ஏன்னா பழைய கூலண்ட்டும் புது கூலண்ட்டும் மிக்ஸ்அப் ஆகக்கூடாது. ஸோ இதை இங்கே வச்சிடலாம். மேலேருந்து அதை கழட்டும் போது நேராக அதில் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ இங்கே ஒரு ரிசர்வாயர் டேங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த ஹோஸை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னாலே இதில் உள்ள கூலண்ட்டும் வெளியில் வந்துடும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக வெளியில் போனதுக்கப்புறமா நம்ம அகைன் நியூ கூலண்ட்டை இங்கே டாப் அப் பண்ணணும். அந்த நியூ கூலண்ட்டை டாப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளஷ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லா கூலண்ட்டையுமே வந்து ட்ரைன் பண்ணியாச்சு. ரேடியேட்டரில் உள்ள கூலண்ட் ப்ளஸ் அந்த ரிசர்வாயர் டேங்க்கில் இருக்க கூலண்ட்டையும் ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஸ்டில்ட் வாட்டரை வந்து நம்ம ரேடியேட்டருக்குள்ளே ஊற்றி 2 லிட்டர் வச்சுருக்கிறேன். 2 லிட்டரையுமே ஊற்றிட்டு டாப் அப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேல் ஃபார்மேஷன் அண்ட் ரஸ்ட் எதாவது இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அகைன் ஒரு தடவை ட்ரைன் பண்ணிவிட்டு புது கூலண்ட்டை கான்சன்ட்ரேட் கூலண்ட்டை 50% மிக்ஸ் பண்ணி டாப் அப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ளஷ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 1 லிட்டர் ஊற்றிட்டேன். இப்போ அடுத்ததில் வந்து இவ்வளோ டாப் அப் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இறங்கும். ஏர்லாக் ஆகிருக்கிறது எல்லாமே கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி கீழே இறங்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ ஊற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரிசர்வாயர் டேங்க்லேயுமே ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெறும் நான் டிஸ்டில் வாட்டரை மட்டும்தான் ஊற்றுறேன், கூலண்ட் மிக்ஸ்அப் பண்ணலை. ஸோ
இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இறங்கிருச்சு. ஸோ டாப் அப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்திருக்கா. ஸோ இதை நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஐட்லிங்கில் விடும்போது உள்ளே இருக்கக்கூடிய பழைய கூலண்ட்டு, அந்த ஸ்லட்ஜு, டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஃப்ளஷ் பண்ணுறோம். ஒரு பழைய காராக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸாவது ஃப்ளஷ் பண்ணிக்கோங்க, நல்லது. ரேடியேட்டரோட லைஃப் நல்லாயிருக்கும். இன்ஜின் ஹீட் வந்து நல்லா குறையும். பிகாஸ் கூலண்ட்டோட ஹீட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வண்டி வந்து ஐட்லிங்லேயே இருக்கட்டும். ரேஸ் பண்ண வேண்டாம், வெறும் ஐட்லிங் இருந்தாலே போதும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு எப்போ டெம்பரேச்சர் வந்து 81 டிகிரிக்கு மேலே வருதோ அப்போ பின்னாடி உள்ள ஃபேன் ஆன் ஆகும். அப்போ வந்து இந்த டிஸ்டில் வாட்டர், நம்ம ஊற்றிருக்க டிஸ்டில் வாட்ரு இன்ஜின்குள்ளேருந்து வருது, இது இன்ஜின்குள்ளே போயிட்டு இன்ஜின்குள்ளேருந்து வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஐட்லிங்கில் ரன் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ இன்ஜினை 10 மினிட்ஸ் ஐட்லிங்கில் ரன் பண்ணியாச்சு. ஸோ அகைன் ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஊற்றின டிஸ்டில் வாட்டரை ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், கையை கொஞ்சம் சேஃபாக வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டிஸ்டில் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து அகைன் ட்ரைன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இன்ஜின்குள்ளே அண்டு நம்ம ரேடியேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லட்ஜெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ நியூ கூலண்ட்டை நம்ம டாப் அப் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளஷ் பண்ணிவிட்டு ரேடியேட்டரில் இருக்கக்கூடிய ட்ரைன் கேப்பை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுறோம். ஸோ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து லீக் ஆகாது. நம்ம இப்போ மேலே டாப் அப் பண்ணலாம். ஸோ இப்போ டாப் அப் பண்ணதுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய கூலண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் கூலண்ட் தான் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். எஸ், இதுதான் அந்த கான்சன்ட்ரேட் கூலண்ட். டிவிஎஸ் இசட் கூலு ரேடியேட்டர் கூலண்ட்டு கான்சன்ட்ரேட் க்ரீன் போட்டிருக்கு இல்லையா, 1 லிட்ரு. ஸோ இதில் வந்து 50% நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட 1 லிட்டரை டாப் அப் பண்ணிவிட்டு 1 லிட்டர் டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னாலே நேனோவோட ரேடியேட்டர் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகிடும். அப்படி ஃபுல்லாகலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம டிஸ்டில் வாட்டர் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி அப்படியே டாப் அப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டாப் அப் பண்ணிவிட்டு அகைன் 1 லிட்ரு டிஸ்டில் வாட்டரை டாப் அப் பண்ணலாம். ஸோ 1 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதிலையே மறுபடியும் நம்ம டிஸ்டில் வாட்டரை ஊற்றி டாப் அப் பண்ணலாம். ஸோ அந்த கூலண்ட் டப்பாவில் வந்து நம்ம இப்போ மறுபடியும் டிஸ்டில் வாட்டரை ஊற்றி கலக்கி 1 லிட்டர் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 1 லிட்டர் ஊற்றிட்டோம். இது 2வது லிட்டர் ஊற்றுறோம். இது ஃபுல்லாக பிடிக்கலை அப்படின்னா அந்த ரிசர்வாயர் டேங்க்கில் மீதியை மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கும், ட்ரைன் ஆகும், மறுபடியும் ஊற்றலாம் அதில். ஸோ இப்போ ஊற்றி பார்க்கலாம். இந்த இவ்வளோ தான் பிடிக்குது. ஸோ ஏர்லாக் ரிலீஸ் ஆகி மறுபடியும் நமக்கு எவ்வளோ போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் மீதியை இப்போ டாப் அப் பண்ணிடலாம் மேக்ஸிமம் வரைக்கும். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம்
வரைக்கும் டாப் அப் பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து இப்போ ஓவர்ஃப்ளோ ஆனாலும் நமக்கு அங்கே இடம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வரைக்கும் தான் ஊற்றணும். மேக்ஸிமம் தாண்டி ஊற்றிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது அங்கேருந்து மேலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழெல்லாம் விழும். இந்த கீழே விழுந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கீழே தான் உங்களுக்கு பெல்ட்லாம் இருக்கும், ஆல்டர்னேட்லேருந்து வர பெல்ட் எல்லாமே. அந்த பெல்ட்லலாம் கூலண்டு தண்ணி இதெல்லாம் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக பெல்ட்டு கட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணும்போது கீழே சிந்தாமல் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ கூலண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் நம்ம இந்த கேப்பை போட்டுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதே லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் இதோட கெப்பாசிட்டி. இல்லை கீழே கொஞ்சம் இறங்குச்சு அப்படின்னா மீதம் இருக்கிற இந்த கூலண்ட்டை நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கம்மியாகிடுச்சு. ஏன்னா உள்ளே போயிடுச்சு, ஏர்லாக் ஆனதெல்லாம் ரிலீஸ் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம டாப் அப் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா நேனோ ட்விஸ்ட்டில் ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடியேட்டர் எப்படி ஃப்ளஷ் பண்ணுறது ப்ளஸ் ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை இந்த டீட்டெயில் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஹில் ட்ராவல் இருக்குது. அடுத்த வீடியோ வந்து ஹில் ட்ராவல் தான். ஸோ திருநெல்வேலியிலேருந்து திருமலை கோயில் பண்பொழி இருக்கு இல்லையா, பண்பொழி திருமலை கோயிலுக்கு தான், அந்த மலை மேலே தான் நம்ம நேனோ ஏறுற பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய ஆட்டோமொபைல் ரிலேட்டடான அப்டேட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.